உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு ஈரோட்ல ஒரு மினி மாநாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு விஜயவர்களோட ஸ்பீச் எவ்வளவு பிடிச்சிருந்தது? வேன்குள்ளேருந்து ஏறி மேலே வந்து நிற்கிறதே பெரிய எங்களுக்கு அது பார்க்கும் போதே ஒரு செலிப்ரேஷன் தான். ஏன்னா அது வந்து அவ்வளோ பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்களோட அன்புன்னு சொல்கிறது இல்லை, அவர் அது ஏறி வரும்போது அந்த கிடைக்கிற அந்த ஆரவாரம், அந்த சத்தம் தான் வந்து எங்களுக்கு வெற்றிக்கு ஒரு அறிகுறி. அது பட் இவர் வந்து எந்த ஒரு இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா ஒரு லீடராக வந்திருக்காரு. லீடராக இருக்கும்போது அவர் எத்தனை விஷயத்தில் கோவம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் அது ஆக்ரோஷமாக வெளியே வருது தவிர எந்த இடத்துலையுமே மரியாதை இல்லாமல் யாரையுமே தரக்குறைவா எதுவுமே அவர் பேசுவது. இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஹியூமர் இருக்கும், லவ் இருக்கும், அதே மாதிரி கோவமும் இருக்கும். இது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா பேசணுமே அப்படின்றதுக்காக பேச்சு அல்ல, நியாயமாக இருக்கும். அவர் கண்ணை மூடிட்டு அவர் பேசுனது நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்ட். அதே மாதிரி ஈரோட்டு விஷயத்துல ஒருத்தர் மேல ஏறி நிப்பாரு, தம்பி இறங்கு கீழே இறங்கு, அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே. நான் சொன்னது வந்து இறங்க, அந்த அது இறங்குன்றதுல கூட அவ்வளோ அன்பு இருந்தது. கண்டிப்பாக ஒரு அண்ணனா அவர் கண்டிச்சார். இப்போ ஈரோட்டுக்கு அப்புறம் அடுத்தது சேலத்துல பெரிய மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மாநாடுன்றதை தாண்டி மக்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம்? சேலம் பொறுத்த வரைக்கும் தம்பியோட கோட்டைங்க பார்த்திபன், மத்திய மாவட்ட செயலாளர். உண்மையான மனுஷன், நேர்மையான மனுஷன். விஜய் சாருக்கு கூட இருக்கிறதுக்கு உகந்த ஒரு மனிதர். சின்னம் இதுதான் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியால நாங்க பாக்குறோம். விசில்ன்றாங்க சில பேர் மைக்குன்றாங்க, சில பேர் கத்தின்றாங்க, நிறைய விஷயங்கள் பாக்குறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு? சிம்பிள்மா, அவ்வளோதான். அதில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கு நீங்கள் வெட்டிட்டீங்க. வெற்றி கோப்பை ஒரு தாரக மந்திரம்னு சொல்லாமல் எங்களோட ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் எப்பவுமே இருக்குது, கப்பு முக்கியம் பிகிலு. அதுதான் அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இது அவரே மேடையில் பேசியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் வந்து உண்மைதான், கூட்டம் ஓட்டா மாறும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல தோணி இருக்கும்ல சார்? நான் ஒன்று சொல்லிட்டா, இவருக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் ஓட்டா மாறும். சினிமாவிலேருந்து வேறு யாராவது வர சொல்லுங்க, சான்ஸே நடக்காத விஷயம். வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவருக்கு அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் விஜய் சாருக்கு மட்டும்தான் கூட்டம்லாம் ஓட்டா மாறும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷாம்லா. சோஷியல் மீடியாவை திறந்தாலே நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அந்த வகையில் டிவிக்கே அப்படின்னா சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவோட சென்சேஷன் அப்படின்னு ஜீவரவி சார் சொல்லலாம். இன்னைக்கு ஆக்டர் ஜீவரவி சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்பயுமே வந்து டிவிக்கே அப்படிங்கிற கட்சிக்கா இருக்கட்டும், அந்த தலைவருக்கா இருக்கட்டும், ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்களும் ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி வந்து நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸ்லாம் கிடையாது. நார்மல் சாதாரண ஒரு குணச்சித்திர நடிகர். விஜய் சாரோட ஆக்டிவிட்டீஸ், அவர் நல்லது செய்வார்ன்றது நம்பிக்கையோட அவரோட போய் இணைஞ்சிருக்கேன். அண்ட் மோரோவர் என்னோட தம்பிகள் நிறைய பேர் அதில் உள்ளே இருக்காங்க. முக்கியமானவர் பார்த்திபன், சேலம் பார்த்திபன். அதுக்கப்புறம் என்னோட காட்ஃபாதர் கே செங்கோட்டையன், அப்புறம் புஷியானந்த் சார். இவங்க எல்லாரையும் எனக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கிடச்சிது. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. அதாவது நான் எது பண்ணாலும் நல்லது உண்மையாக பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள். புஷியானந்த் சாரை பொறுத்த வரைக்கும் தளபதி அது தவிர வேறு அவருக்கு எதுவுமே தெரியாது. கே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், கட்டான டிசிப்ளினோட கொண்டு போகணும். தொண்டர்களுக்கு அவர் மூலியமாக தொண்டர்கள் இதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராமல் இந்த கூட்டங்களை வந்து கரெக்டாக போகணும். அவரோட ரூட் கரெக்டாக இருக்கணும், அவரோட பிளானிங் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. 2 years ஓல்டு கட்சி, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புதுசாக வராங்க அரசியலுக்கு. 2 திராவிட கட்சிகள், பல கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்குது. அதெல்லாமே இருக்கும்போது அது எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு தனி மனிதனாக ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதியாக ஆகி ஒரு ஆரம்பத்துலேருந்து அரசியல் விஷயங்கள் அப்படின்றத விட நிறைய நற்பணிகள் செஞ்சுருக்காங்க. மக்கள் இயக்கம் மூலிமா, அவரோட நற்பணி மன்றம் மூலிமா, ரசிகர் மன்றம் மூலிமா. அண்ட் அவர் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தெரியாது. அது சமீபத்தில் நான் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது அது தெரிஞ்சு வருது. அவர் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினார். அவங்க படம் அவர் நடித்து முதல் சம்பளத்திலேயே ஒரு பையில் வந்து
கொஞ்சம் ஒரு சாரி, அரிசி, நிறைய நல்ல 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 அதாவது வீட்டு பொருள்கள் சொல்லுவாங்கள்ல, அதை அந்த எண்ணம் நான் சொல்கிறது அது தாட் கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு சம்பளத்தில் அவர் முதல் நடித்த படம் அவங்க அப்பாவோட எஸ்ஏசி அவர்களோட படம். ஸோ அப்போவே உங்களுக்கு அந்த தாட் அதான் நான் சொன்னேன், இன்பில்ட்டாக அவருக்குள்ளே இருக்குது. இது பிறக்கும் போதே இருந்த குணம், இது புதுசாக வரப்போகிற ஒரு குணாதிசயமே கிடையாது. இன்பில்ட்டாக வந்தது இன்னைக்கு பெருசாக ஆலமரமாக ஆகி தமிழக வெற்றி கழகமாக வந்து இப்படி நிற்கிது. கண்டிப்பா சார். கரூர் சம்பவம் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். மறக்க மாட்டோம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு ஈரோட்ல ஒரு மினி மாநாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு விஜய் அவர்களோட ஸ்பீச் எவ்வளவு பிடிச்சிருந்தது? என்ன பேசுவார்னு எதிர்பார்த்தீங்க? என்ன பேசியிருந்தார்? இல்லைம்மா, அவர் ஆக்சுவலி வந்து அந்த ஏரி அந்த வேன்குள்ளேருந்து ஏறி மேலே வந்து நிற்கிறதே பெரிய எங்களுக்கு அது பார்க்கும் போதே ஒரு செலிப்ரேஷன் தான் அது. ஏன்னா அது வந்து அவ்வளோ பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்களோட அன்புன்னு சொல்கிறது இல்லை. அவர் அந்த ஏரி வரும்போது அந்த கிடைக்கிற அந்த ஆரவாரம், அந்த சத்தம் தான் வந்து எங்களுக்கு வெற்றிக்கு ஒரு அறிகுறி. அது வெற்றியின் அடையாளமே அதுதான். மொரோவர் வந்து அவர் பேச்சாளர் கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சினிமாவில் வந்து வசனங்கள் பேசுவோம், டைலாக் கொடுப்பாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. பட் இன்பில்ட்டாக ஒரு குவாலிட்டி அவர் வந்து மேடை ஏறினா அவரால் பேச முடியும். அப் டு த பாயிண்ட் உண்மையாக, அதாவது பேசுகிறது எல்லாருமே பேசலாமா, நியாயமாக உண்மையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படின்னு அவருக்கு என்ன தோணுதோ மனசில் அது வெளியே வருது. அதில் வந்து சில பேர் வந்து நிறைய குறைகள் கண்டுபிடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. பட் இருந்தாலும் அவரோட கோவம், இப்போ நம்ம கற்றுக்க ஏன் அவ்வளோ கோவமாக பேசினார் நம்ம கேட்குறோமே, அவர் லெவலில் விட்டுருங்க. ஏன் லெவலுக்கு காரில் போயிட்டே இருக்கோம், சடனாக இவ்வளோ ஒரு பல்ல வந்து என்னடா ரோடு போட்டு வச்சுருக்காங்க அப்படி தானே பேசணும் நம்ம. என்ன ரோடு போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஏத்தாப்பில் போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க உழுறாங்க ஸ்கூட்டர்லேருந்து, அங்கெல்லாம் ஓடி போய் எடுக்கிறோம், பார்த்தா ரோடு தான் காரணம். இவ்வளோ பெரிய பள்ளம் கண்ணுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர், அதில் ஒயிட் மார்க் கிடையாது. சாதாரண நான் சொல்கிறது வந்து பெருசான போகாதீங்க, சாதாரண ஒரு ரோடு விஷயம், அத்தியாவசியம், அது பேசிக் இல்லை நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் அது. அப்படி கோவம். பட் இவர் வந்து எந்த ஒரு இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா ஒரு லீடராக வந்திருக்காரு. லீடராக இருக்கும்போது அவர் எத்தனை விஷயத்தில் கோவம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் அது ஆக்ரோஷமாக வெளியே வருது. தவிர எந்த இடத்துலையுமே மரியாதை இல்லாமல் யாரையுமே தரக்குறைவாக எதுவுமே அவர் பேசுனது கிடையாது. கண்ட்ரோல்டு ஆங்கர்னுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, நியாயமான உண்மையான நேர்மையான கோவம். அவர் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு சார், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், கைவிட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்பாரு. கைவிட்டுற மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அந்த ஒரு சவுண்டு வரும் சார். அந்த ஆறா தான் இப்போ வரைக்குமே விஜய் அவர்களை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வைக்கிதோ. இது வந்து இப்போ வந்து ஓப்பனாக கேட்குறாரு, முதல்ல கேட்கல, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து காலை ஊனியிருக்காரு கீழே, நான் வரேன் அப்படின்னு. அவர் அவரே பேசியிருப்பார், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் வரேன் அப்படின்னும் போது அதில் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மக்களோட அன்பு தான். நான் அந்த மக்களுக்கு எப்பவும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால் அவங்களை நாங்கள் என்றைக்குமே கீழே விட மாட்டோம். டெஃபினட்டாக அவங்களுக்கு வேண்டிய எல்லா நல்லதுமே சரி எங்களோட லீடர் இருக்காங்க. அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற புஷ்யானந்த் சார் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா இருக்கார், எல்லாத்துக்கும் மேலே மூத்த அரசியல்வாதி நம்ம கே.ஏ. செங்கோட்டையன். ஸோ நிறைய பேர்கள், இன்னும் நிறைய பலங்கள் எங்களுக்கு உள்ளே வரும், நிறைய யானைகள் உள்ளே வருவாங்க. யானை தானே சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய யானை பலம் இருக்கும். எல்லாத்தோடையும் மிகப்பெரிய யானையாக விஜய் சார் அங்கே இருக்கார். அண்ட் மோரோவர் அவர் வந்து நின்றுட்டா போதுங்க. அவர் ஜஸ்ட் நீங்கள் கேட்டிங்களே, அவர் பேச்சும் போது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஹியூமர் இருக்கும், லவ் இருக்கும், அதே மாதிரி கோவமும் இருக்கும். இது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா பேசணுமே அப்படின்றதுக்காக பேச்சு அல்ல, நியாயமாக இருக்கும். அவர் கண்ணை மூடிட்டு அவர் பேசுனது நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக பேசுவார். ஏன்னா ஈரோடு பேச்சு வந்து ஃபயர், பிளாஸ்ட், எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க கன்னடாவில் சொன்னால் மஸ்ஸு, தூள், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், அவர் பேசும்போது அந்த அன்பு, அக்கறை, கோவம் எல்லாமே இருக்குன்னு. அதே மாதிரி ஈரோட்டு விஷயத்துல ஒருத்தர் மேலே ஏறி நிற்பாரு, தம்பி இறங்கு, கீழே இறங்கு, அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே. நான் சொன்னது வந்து இறங்க, அந்த இறங்குன்றதுல கூட அவ்வளோ அன்பு இருந்தது, கண்டிப்பு இருந்தது. ஒரு அண்ணனா அவர் கண்டிச்சார், இறங்கினதுக்கப்புறம் இறங்கினா தான் முத்தம் கொடுக்கன்றது, இதெல்லாம் அன்பு. இதில் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, சரண்டர் ஆவாங்க வந்து அண்ணான். ஏன்னா உண்மையாக ஒரு வீட்டில் நம்ம அப்படி தானே பேசுவோம், டேய் வாடா வந்துடுறா முத்தம் கொடுத்தா அப்படி, இப்படி தான் இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டு அண்ணனா பேசியிருக்காரு. அதை வந்து 2-3 மீம்ஸ் பார்த்தேன் அது சம்மந்தப்பட்டது. அது எங்கள் ஏடிவிங்க இருந்தாலும் எனக்கு அது வருத்தம் தான். ஏன்னா அது வந்து நம்ம அதை பண்ணியிருக்க வேணான்னு தான் தோணுச்சு. பட் அதில் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, விஜய் சார் கண்ட்ரோலில் இல்லை. அது ஐடிவிங்க வந்து ஹார்ட் அண்ட் சோல் போட்டு லீடர் மேலே இருக்க லவ்வில் பண்ணுற விஷயம். பட் இது தவிர்த்துடலாம், இனிமேல் இதை தவிர்த்துடலாம். தாவேக்காக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கட்டும், மக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், பல நடிகர்களுடைய ஆதரவாக இருக்கட்டும் இருந்துக்கிட்டு இருக்கு சார். ஆனால் ஒரு சைடில் சமீபத்தில் சரத்குமார் சார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, தாவேக்கான்ற ஒரு கட்சியே எனக்கு தெரியல, டிவிகே அப்படின்னா தான்ப்பா தெரியுது, தமிழக வெற்றி கழகம்னா எனக்கு பெருசாக தெரியாது, அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சும்மா அதாவது
தாவேக்கானாவே டிவிக்கே தாங்க. ஆமா. அப்புறம் அது தெரியாதுன்னா அப்புறம் என்ன, அது தப்பாக இருக்குது. தாவேக்கான்னு நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க, அதாவது இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷன் என்ன, இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க அதை? டிவிக்கு. டிவிக்கே தான், நேச்சுரல் சிம்பிள். இது போய் தாவேக்கா தெரியும் டிவிக்கே தெரியாதுன்னா அது வந்து. பட் சரத் சார் மூத்த நடிகர், ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், நல்ல நடிகர், சூப்பராக இருக்கும். பட் எனக்குமே நான் சொல்கிறேன், விஜய் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரத்குமார் சார் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். வாரிசு ஆடியோ லான்ச்சில் நல்லா பேசியிருக்காங்க. பேசியிருக்காரு. ஆமா. பட் இது வந்து காலத்தின் கட்டாயம், ஓகே. சூழல் அப்படின்னு தான் சொல்லாமே தவிர மற்ற விஷயங்கள் நம்ம அப்படியே விட்டுறலாம். அது நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. வி டோன்ட் கன்சிடர் அட் ஆல். அது கன்சிடர் பண்ணாலும் எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. கண்டிப்பா. இப்போ ஈரோட்டுக்கு அப்புறம் அடுத்தது சேலத்துல பெரிய மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மாநாடுன்றதை தாண்டி மக்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம்? சேலம் பொறுத்த வரைக்கும் தம்பியோட கோட்டைங்க. ஓகே. பார்த்திபன் ஓகே. மத்திய மாவட்ட செயலாளர், உண்மையான மனுஷன், நேர்மையான மனுஷன். விஜய் சாருக்கு கூட இருக்கிறதுக்கு உகந்த ஒரு மனிதர். விஜய் சார் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்காங்க, அவ்வளோ விசுவாசி. அண்ட் விஜய் சார்னால் அவருக்கு உயிர். இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து கூட இருக்காங்க. விஜய் சார் அரசியலில் வருவாருன்னா பார்த்திபனுக்கு தெரியாது. நாங்கள் ஒன்றா கத்தியில் நடிச்சிருக்கோம், நிறையா படம் பார்த்திபன் நடிச்சு. அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், தோட்டத்துக்கு போயிருக்கேன். அண்ட் ஒரு நண்பர்கள் நாங்கள். அண்டு கட்சி ரீதியாக நாங்கள் பார்க்குறதே கிடையாது. நான் அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் வந்து தாவேக்கால இல்லை, நண்பனாக தான் உள்ளே போனேன். நாங்கள் எங்கள் பக்கத்து ஊர் எங்கள் அம்மாவோட ஒரு கோபிச்செட்டிப்பாளையம். சேலம் போகும்போது வீடு போனேன். விஜய் சார் என்ன லவ் வச்சுருக்கான்னு அவர் வீட்டுக்கு போனால் நீங்கள் தெரியும், அவர் ஆஃபீஸுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும். ஓகே. எந்த ஃபோட்டோவும் இத்தினோண்டு சைஸோ இந்த சைஸோ விஜய் சார் கிடையாது. எல்லாம் பெருசாக இருக்கும். கேட்டால் என்னோடய தலைவங்க, நான் இப்படி பார்க்கணும் அவரை அப்படின்ற போது அன்கண்டிஷனல் லவ். அதுதான் ஒரு விசுவாசி, ஒரு தொண்டன் அப்படின்றது லீடர் மேலே வச்சுருக்க லவ். எனக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் சேலம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஓகே. ஈரோட விட இன்னும் பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். கூட நம்ம மூத்த அரசியல்வாதி கேஎஸ் இருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ சூப்பராக இருக்கும். விஜய் சார் நான் ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, கவர்மெண்ட்டிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, விஜய் சார் இன்னும் கொஞ்சம் பேசட்டும். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் பேசி முடிச்சிடுறாரு. எல்லாம் அவர் பேச்சுக்காக தானே வராங்க, விஜய் சாரை பார்க்க வராங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக மக்களோட அது கொஞ்சம் பேசினாலே மக்கள் கனெக்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவர் ரொம்ப பேசணும், அப்போ தான் கனெக்ட் ஆகணும். மக்கள் இன்னும் சந்தோஷமாக வீட்டுக்கு மன நிறைவோடு போகிறதுக்கு காரணம் என்ன, அவர் கம்மியாக டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் பேசுறது அவங்களோட மக்கள் தொண்டர்கள் அவங்க என்ஜாய் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக வீட்டுக்கு போட்டோம். அதை மட்டும் நான் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சேலத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு உண்டா சார் அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கலந்துக்கிறது? டெஃபினட்டாக பாண்டிச்சேரியே நான் போனேன். பாண்டிச்சேரி வந்து நான் ஷூட்டிங்லேருந்து எப்படியே போகலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு மைண்டில் ஒன்று இருக்குது, அது ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து விஜய் சார் கிட்ட தான் என்னோட கார்டு நான் வாங்கணும். ஓகே. என்னோட லீடர் கிட்ட வாங்கினா தான் எனக்கு வந்து நான் சேர்ந்தாச்சு, இணைஞ்சாச்சு. அதை பற்றி இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகே. அப்போவாச்சும் நான் லீடரை பார்த்துருவேன். கத்தியில் பார்த்துட்டு கூட நடிச்சுட்டு அது வேறு. ஓகே. அப்போ வந்து ஆக்டர் விஜய் சாரை பார்த்தது. இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக, ஒரு லீடராக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு தைரியமாக ஒரு ஆர்மியோடு வந்திருக்காரு. அந்த விஜய் சாரை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ரொம்ப அது வந்து எங்களுக்கு அது கோல்டன் என்ன சொல்லுவாங்க மூமெண்ட். அது அந்த தருணத்துக்காக வெயிட்டிங். நான் அதுக்காக உண்டான ஏற்பாடெலாம் நடந்துருச்சு, பேசிட்டாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்துருவேன், டெஃபினட்டாக பார்த்துருவேன். தாவேக்காவோட சின்னம் இதுதான் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்குறோம். விசிலுன்றாங்க சில பேர் மைக்குன்றாங்க, சில பேர் கத்தின்றாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சார். உங்களுக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு? சிம்பிள்மா, அவ்வளோதான். அதில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. என்னது? அது உங்களுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க, வெற்றி கோப்பை. ஆமாம் சார், நான் தான் விட்டுட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே. நாங்கள் எங்களோட என்ன சொல்லுவாங்க, ஒரு தாரக மந்திரம்னு சொல்லாமல் எங்களோட ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் எப்பவுமே இருக்குது, கப்பு முக்கியம் பிகிலு. அதுதான் அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த வெற்றி கோப்பை அப்படின்றது ரொம்ப சீக்கிரம் பயங்கரமாக ரீச் ஆகும். அட்லியர் அவர்கள் இயக்கத்தில் பிகில்ன்ற படத்தில் அந்த வசனம் வரும். பட் அது வந்து வசனம் இல்லை, அவர் மனசார தான் பேசிட்டு. ஏன்னா அப்போ வந்து இஸ் ஆல்ரெடி இன்டு பாலிடிக்ஸ் வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. டோர் கிட்ட பண்ணல, அவ்வளோதான். தவிர கப்பு முக்கியம் பிகில் அப்படின்றது இனி வந்து ட்ரெண்டிங் ஆகும். ஓகே. நான் பேசுனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகலாம். ஆனால் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு வெற்றி கோப்பை தான் நோக்கி போவார்ன்றது நான் நினைக்கிறேன். தொண்டர்களும் அதுக்கு தான் வந்து ஆக்சுவலி ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மேடையிலையுமே அவருடைய ஸ்பீச்சுக்கான ரசிகர்கள் ஒரு பட்டாளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈரோட்லேயுமே அந்த ஒரு கதை மாதிரி சொல்லி தான் இப்போ மட்டும் ஆரம்பிச்சு. இல்லைங்க, ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுறது தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசிடுவாங்க, ஹீரோயின் பேசுவாங்க, ப்ரொடியூசர். விஜய் சார் எப்போ பேசுவார்? அப்போ அந்த ஆங்கர் வந்து அந்த ஆங்கர் எங்கே கைத்தட்டு வாங்குறாங்க, இப்போ நீங்கள் எதிர்பார்த்த நேரம் வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இளைய தளபதி அப்படின்னு நமக்கு அதிரும். அது அப்பயே வந்துருச்சு. அரசியல்னு அது இருக்குது, கண்டினியூ ஆகும். விஜய் அவர்கள் எங்க நிப்பாரு? தேர்தல் வந்ததுன்னா எந்த பகுதியில் நிப்பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. யூஸ்வலாக நான் சொல்கிறேன், பெரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இவங்கெல்லாம் எங்கே நிற்பாங்கன்னா பாமரர்கள் இருக்கிற இடம், அடிமட்ட தொண்டர் இருப்பாங்க. நம்ம மக்கள், அதாவது என்ன, நம்ம நேசிக்கக்கூடிய நார்மலாக இப்போ போனால் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு கிராமத்தில்
அந்த மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் வந்து நிற்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போது ஏபிசி 3 பிரிச்சுங்க. ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ். சி தான் மேக்ஸிமம் வந்து ஒரு தலைவனை உருவாக்குறது. அண்ட் பி ஆல்சோ. ஏ வந்து மோஸ்ட்லி வந்து ஏ வந்து அப்படி சொபிஸ்டிகேட்டடா வரட்டுங்களா, ரைட், ஓகே, அப்படின்னு தான். இது அப்படி இல்லை. அந்த ஹக் பண்ணுறது, வணக்கம் சொல்கிறது, வந்து உங்களுக்காக ஓடி வர்றது, இதெல்லாம் வந்து அது நடக்கும். மேக்ஸிமம் மதுரைங்க. ஓகே. மதுரை, மதுரையில் வந்து எந்த ஊர் அவனா இருக்கலாம், தேனி ஒரு கம்பம் ஒரு வேறெவர் இட் இஸ், அங்கே விஜய் சாரோட விருப்பம். அதே மாதிரி நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி, ஐ திங்க் விஜய் சாரோட பரம்பரை ஊர் அது, அவரோட பூர்வீகம். அண்ட் ராதாபுரம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். நான் வந்து எனக்கு அரசியல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸ்லோ ஐம் ஸ்டடிங். நானும் கற்றுக்கிறேன் பாலிடிக்ஸ். விஜய் சாரோட எப்படி யங்ஸ்டர்ஸ்லாம் கற்றுக்குறாங்களோ நானும் படித்து கற்றுக்கிறேன். அண்டு அநேகமாக அங்கே தான் இருக்கும். அந்த 2 இடம் இருக்கலாம். சமீபத்தில் நான் விஜய் அவர்களுடைய மக்கள் அவங்களுடைய நண்பீஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். எங்களுக்கு பொலிட்டிக்கல் மேலே பெரிய நாட்டம் ஈடுபாடெல்லாம் இல்லை, விஜயண்ணாவை திரையில் பார்த்துருக்குறோம், அவரை பிடிச்சிச்சு, அதனால இப்போ அவரால் தான் இந்த சினிமாவை விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த யங்ஸ்டர் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. உண்மை அது. ஆக்சுவலி என்ன, முதல்ல நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க, எந்த தலைவர் மேலே நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் இளைஞர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அது விஜய் சாரில் மட்டும்தான். ஓகே. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க படம் பார்ப்பாங்க, வருவாங்க, ஆடியோ போடுறது, வீடியோ போடுறது, இன்ஸ்டா போடுறது, லைக் போடுறது, ஃபேஸ்புக் போடுறது தான். இப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வந்து என்னன்னு நோக்கி யூடியூப்பை திறந்து பார்க்குறாங்க, விஜய் சார் என்ன பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு தானாக அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. ஒரு ரோடு சரின்னா ஒரு கவுன்சிலர் கேள்வி கேட்குறான் போய். ஒரு பொண்ணு வந்து போய் கேட்குது, ஏன் வந்து எனக்கு எங்கள் அம்மா ரேஷனில் வெயிட் பண்ண வைக்கிறேன், ஏன் வந்து இது சரியாக பண்ணலை, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் டாக்டரே இல்லைன்னு. அப்புறம் அப்படி இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு புரட்சின்னு சொல்கிறத விட விழிப்புணர்வு வந்துருச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட. இனி வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான், கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இது யாருனால? விஜய் சாரால். அவர் வரும்போது அவரோட ரசிகர்களாக இருக்க யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்பி மேலே ஏறுவான், சரி இறங்குவான், திருப்பி வருவான், கை தட்டுவான், இதெல்லாம் ஓட்டாமல் வராது. அவங்க தான் அங்கே ஃப்யூச்சர் பாலிட்டிஷியன்ஸ். ஃப்யூச்சரில் வரப்போகிற நேர்மையான சுத்தமான நல்ல பாலிட்டிஷியன்ஸ். யார் வேணால் என்ன வேணால் ட்ரோல் பண்ணிங்க, இதுதான் உண்மை. இதுக்கு முழுக்க காரணகர்த்தா வந்து தளபதி விஜய், அவ்வளோதான். இது வேறு யாருமே கிடையாது, அவர் தான். நீங்கள் சோஷியல் மீடியா பார்ப்பீங்கல்ல சார், இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை கை தட்டுறது, கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இது அவரே மேடையில் பேசியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் வந்து உண்மைதான், கூட்டம் ஓட்டா மாறும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல தோணி இருக்கும்ல சார், அந்த விஷயம் எங்கே சார்? நான் ஒன்று சொல்லிட்டா, இவருக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் ஓட்டா மாறும். சினிமாவிலேருந்து வேறு யாராவது வர சொல்லுங்கள், சான்ஸே நடக்காத விஷயம். அது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம், புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவருக்கு அப்புறம், விஜயகாந்த் சாருக்கு அப்புறம், விஜய் சாருக்கு மட்டும்தான் கூட்டம், அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறும். ஓகே. பார்க்க தானே போகிறாங்க. 2026 கண்டிப்பாக மாறும். ஏன்னா நான் ஒன்றே சொல்கிறேன், நான் வந்து மனசில் பட்டது பேசுகிறேன். எங்கள் சைடில் தப்பு இருந்தால் தப்புன்னு நான் ஒத்துப்பேன், அது விஜய் சார் அனுமதிப்பார். எனக்கு அதில் எந்த விதமான அது டவுட்டும் கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. ரெண்டாவது, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டெஃபினட்டாக வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ மோல்ட் ஆகிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னென்னா நம்ம கரெக்டாக டிசிப்ளினாக இருந்தால் எங்கள் லீடரை, எங்கள் தலைவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ அன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அஜித்தா அவங்க தூத்துக்குடி, அவங்க கார் முன்னாடி போய் விழுறாங்க, ரைட், ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு பெயின் இருக்குது, அவங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம், இந்த மாதிரி வந்து இந்த போஸ்ட் எங்களுக்கு தான் வரணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க தொண்டர்களோட போய், ஆனால் அது கார் முன்னாடி போய் அது விழும்போது யாரை அஃபெக்ட் பண்ணுது, அது பேசும் பொருளா? அந்த லீடர்னால தானே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தீங்க. ஜாவேக்கா அப்படின்றது தானே அடையாளம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக தானே அவரை பார்க்கணும். அவர் வந்து உங்களுக்கு அப்படியே கைவிட்டுற ஆள் இல்லையே. பெண்களுக்கு மதிக்கக்கூடிய ஒரு லீடர், அதே மாதிரி பெண்கள்லாம் எமோஷன் ஆகக்கூடிய ஒரு லீடர், ஒரு தங்கச்சி அம்மா அப்படின்ற ஒரு லீடர் போது அந்த பாண்டிங் அவர்கிட்ட வந்து ரொம்ப சின்சியராக நேர்மையாக இருக்க ஒரு லீடர் வந்து அமைதியாக பேசியிருந்தால் சில விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அவரும் டிசைட் பண்ணி இவர் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பார், ஸோ மேபி அஜிதாக்கு இதோட பெட்டராக கூட வந்திருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க வந்தால் அவங்க மட்டும்தான் வந்து அதில் இன்ட்ராக்ட் பண்ணி பேசணுமே தவிர, குறுக்க யாரோ வந்து தள்ளி விட்டுட்டு நீ பேசாத, நீ ஃப்ரெண்டில் வா, அதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாமே யாரை பாதிக்கும் அப்படின்னா நம்ம கட்சியை தான் பாதிக்கும். ஸோ அவங்க எங்கள் தம்பிங்க தான், இல்லைன்னா எங்கள் அண்ணனுங்க. அவங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னென்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அது யார்கிட்டையுமே போய் டைரெக்டாக ஹிட் ஆகாது. அன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணிட்டாங்க, தாவேகா ஆஃபீஸில் கலவரம், தாவேகா ஆஃபீஸில் கலோபரம், தாவேகா ஆஃபீஸில் குழப்பம் அப்படின்றாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் கே செங்கோட்டையன் ஆஃபீஸில் இருக்கேன், அவ்வளோ விஷயம் நடந்துட்டு எல்லோரும் அவ்வளோ டயர்டாக வந்தாங்க. சரி, ஓகே, நான் அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜிதா வந்து வேறு யாராலும் எங்கள் வீட்டு சகோதரி,
எங்கள் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம். அப்படி இருக்கிறவங்களை வந்து விஜய் சாரும் விட்டுற மாட்டார், நாங்களும் விட்டுற மாட்டோம். அதே மாதிரி அவங்க கூட இருந்தவங்களும் சரி, அடுத்தடுத்து பதவிக்கு வர போகிறவங்க அவங்க தான், அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அவங்க எல்லாருமே எங்களோட ஃபேமிலி. இது ஜஸ்ட் ஒரு தாழ்மையோட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். லீடருக்கு வந்து எந்த கெட்ட பேரும் நம்ம மூலியமாகவும் போகக்கூடாது, வேறு எந்த மூலியமாகவும் வரவும் நம்ம விடக்கூடாது, நம்ம முன்னாடி நிற்கணும். கண்டிப்பா சார். அதுதான் நம்ம தாட்டாக இருக்கணும். இவ்வளோ செய்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை பாதுகாக்கணும். நல்ல பேர், அவர் கெட்டதை அண்டாமல் பாதுகாக்கிறது தான் நம்மளோட வேலை. நம்ம இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. அவர் நம்மளுக்கு பின்னாடி அவர் இருப்பார். தட்ஸ் ஆல். சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்தில் விஜய் அவர்கள் முன்னெடுத்து பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருந்தாலும் அவர் வந்து மதம் ரீதியான விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியலும் வந்திருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அது நான் சொல்கிறது என்னமா, அந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, சமத்துவம்னு பேரே வச்சுட்டாங்க, இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால உடனே அது அப்படியே அந்த சாயத்தை அப்படியே பூசிடுறாங்க. அப்படி இல்லை. அப்படின்றவர் எதுக்கு இதை பண்ணணும்? சர்ச்சைன்னு ஒன்று வரும், வம்புன்னு ஒன்று பேசுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் பண்ணுறாருன்னா அது வந்து தப்பாக இருக்கும் இல்லையே. நியாயம் கடவுளுக்கு செய்கிறது. அது எல்லா கடவுளும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம். ஜாதி மத பேதம் இன்றி தான் நம்ம எல்லாரும் தாவேக்கால ஒரு குடும்பமாக இருக்கும். அது மோதி இருக்கும்போது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் நல்லது பண்ணாலும் குற்றம் சொல்லுவோம், நம்ம வந்து நல்லது பண்ணலைன்னாலும் குற்றம் சொல்லுவோம். இதனால தான் வந்து இதுக்கு தான் சொல்கிறேன். இது ஏன்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டு அதை நம்ம ஃபுல் நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. அடுத்து வர ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒன்று ஒன்றா ப்ரூவ் ஆகும். நமக்கு அவ்வளோதான் டைம். இன்னொருத்தர் என்ன கேட்டாங்க, தீபாவளி ஏன் கொண்டாடல, பொங்கல் வருது அதுவும் கேட்பாங்க, பொங்கல் ஏன் கொண்டாடல. அப்படி கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷன் மைண்டுக்கு எல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபங்க்ஷன்லேயே ஏகப்பட்ட தீபாவளி இருக்குது, ஏகப்பட்ட பொங்கல் இருக்குது. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அவங்க வந்து முத்திரை குத்திட்டாங்க. இன்னொன்னுமே கேட்டிருந்தாங்க சார். இப்போ அந்த நிகழ்ச்சியில் 1000லேருந்து 1500 பேர் வரைக்கும் தான் உள்ளே வர முடியும், அவங்களுக்கு மட்டும் தான் டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 1500 பேர் மட்டும் தான் ஓட்டு போடணுமா, நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட வேணாமா அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இது என்னடா புதுசாக இருக்குது? அது கேட்குறது யாரு? ஒரு சில பேர் அப்படி வச்சுக்கலாம், ஒரு சில பேருன்னு வச்சுக்கலாம். இல்லை விஜய் சார் மேலே அதிக அன்பு கொண்டவர்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு உள்ள இடம் கிடைக்கலன்னு கூட இருக்கலாம். பட் அவங்க ஒன்றே ஒன்று யோசிக்கணும், இந்த மாதிரி நம்ம பேசி இந்த மாதிரி பண்ணதுனால தாங்க கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.